ரியல் டைம் ஃப்ரேம்வொர்க். இதுதான் லைக் அதிகமா லைக் 90% கம்பெனிஸ் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. So first of all, for Cucumber we having like two types. Okay. So Cucumber மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. So one is TDD framework. So another one is BDD framework. So நம்ம ஒர்க் பண்ண போறது எல்லாமே BDD தான், செகண்ட் ஒன் தான். ஓகேவா? ஸோ பட் TDன்றது ஒன்றும் இல்லை. ஸோ டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஃப்ரேம்வொர்க்குமே TDD ஃப்ரேம்வொர்க் தான் சொல்லுவாங்க காமனா. ஓகேவா? ஸோ ஒன்லி கோடிங் பார்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மை JUnit, TestNG, POM ஃப்ரேம்வொர்க், டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? இது எல்லாமே எனக்கு என்ன கைண்ட் ஆஃப் ஃப்ரேம்வொர்க்? TDD ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் ட்ரிவன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் TDD சம்திங் பட் so test driven development. So BDD ன்றது so behavior so development. So Cucumber is one of the advanced tool. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ லைக் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பெனி என்டர் ஆகணும்னா கண்டிப்பா நம்ம இந்த ஃப்ரேம்வொர்க்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அதிகபட்சம். ஓகேங்களா? ஓகே. சம் சிமிலர் கம்பெனிஸ் TestNG ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ பட் அதிகமா யூஸ் பண்ணல தான் சொல்ல வரேன். அதிகமா யூஸ் பண்றது ஒன்லி இந்த Cucumber ஃப்ரேம்வொர்க் தான். ஓகேங்களா? So for Cucumber we're having like two types. One is TDD framework, then another one is BDD framework. So TDD ன்றது test driven development. For example JUnit, TestNG, POM framework, data driven framework. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எனக்கு TDD framework. எனக்கு லைக் அதை ரெப்ரசென்ட் பண்றது எல்லாமே TDD framework. ஸோ BDD வந்து லைக் பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ பிஹேவியர் ட்ரிவன் டெவலப்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ நீங்க பண்ண போற ஒவ்வொரு ஆக்ஷனையும் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஒரு பிளெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம ரைட் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ வாட் எவர் ஆக்ஷன்ஸ் யூ ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் இன் யுவர் அப்ளிகேஷன். ஓகேங்களா? நீங்க ஒரு வெப் எலமெண்டோட இன்ட்ராக்ட் பண்ண போறீங்க. அந்த அப்ளிகேஷன் நிறைய வெப் எலமெண்ட் இருக்கும். ஸோ அந்த வெப் எலமெண்ட் கூட நீங்க என்ன பண்ண போறீங்க, இன்ட்ராக்ட் பண்ண போறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு பிளெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க மேனுவல் டெஸ்டிங் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, டெஸ்ட் கேஸ் தான் சொல்லிட்டாங்க எல்லாருக்கும். டெஸ்ட் கேஸ் பத்தி சொல்லலையா? டெஸ்ட் கேஸ் லைக் இப்போ நீங்க அது உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க. டெஸ்ட் கேஸ் தானே. ஓகேங்களா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இதனால அந்த மாதிரி நம்ம எழுதுறோம்னு கேட்டீங்கன்னா லைக் நீங்க என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது ஒரு ரெக்குவயர்மெண்டா ஒரு பிளெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நம்ம எழுதுற மாதிரி. ஓகேங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைக் ஒரு யூசர் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு சம்திங் வேல்யூஸை பாஸ் பண்ண போறாரு. பட் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? அதுதான் கோடிங் சொல்றேன். அந்த கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க கேக்குறேன். மேனுவல் ஆட்டோமேஷனா சொல்றேன். பாசிபிலிட்டிஸ் முன்னாடி so first we need to launch the browser, அதுக்கப்புறம் pass the URL, then அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, உங்க வெப் எலமெண்டோட இன்டராக்டே பண்றீங்க. அப்படிதானே? ஓகே. அப்ப நான் எப்படி எழுதுவேன்னா லைக் யூசர் ஹேஸ் டு லான்ச் மை Chrome browser and pass the URL. இதுதான் எனக்கு ரெக்யர்மெண்ட் ஒரு பிளெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதுறது. இந்த ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ண நான் கோடிங்கா எழுதுவேன். அதுதான். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நான் வந்து சம்திங் ஒரு வேல்யூஸா பாஸ் பண்றேன் வெப் பேஜ். யூசர் ஹேஸ் டு என்டர் some values in my username and password field. So user has to click the login button. Okay. So user has to select the one drop down. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்ஷன் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஒரு பிளெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா ஸோ நம்மளுடைய இப்ப கம்பெனில லைக் எல்லாமே டெக்னிக்கல் பர்சன் இருக்க மாட்டாங்க. ஓகே. இப்போ என்னோட மேனேஜரா இருக்கட்டும், என்னோட கிளைண்டா கூட இருக்கட்டும், அவங்களாம் வந்து லைக் கண்டிப்பா டெக்னிக்கல் தெரிஞ்சுன்னு அவசியம் இல்லை. ஈவன் நான் டெக்னிக்கல் பர்சனா கூட இருக்கலாம். ஓகேங்களா? அப்ப என்னோட கோடை வந்து எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பா நிறைய ரிப்போர்ட் பண்ணுவேன், ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்படின்றப்ப அவங்களுக்கு நான் கோடிங்கா அமைச்சா கண்டிப்பா புரியாது. அது நம்மளுக்கு புரியும். ஒரு டெக்னிக்கல் போர்ஷன் நீங்க ஷேர் பண்ற கண்டிப்பா புரியும். ஓகேவா? பட் நம்ம நான் டெக்னிக்கல் போர்ஷனுக்கு நம்ம கோட ஷேர் பண்ண புரியுமா? புரியாது. ஓகேவா? அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்லி டொமைன் நாலேஜ். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்லி கோடிங் நாலேஜ். அவ்வளவுதான். ஓகேவா? நம்மளுக்கு டொமைன் நாலேஜ் தெரியாது, அவங்களுக்கு கோடிங் நாலேஜ் தெரியாது. ஓகேங்களா? புரியுதுங்களா?
அப்ப நம்ம லைக் எழுதுற ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு புரியணும்னா ஸோ கண்டிப்பா என்ன பண்ற மாதிரி இருக்கும், டொமைன் லாங்குவேஜ்ல எழுதுற மாதிரி இருக்கும். ஐ மீன் லைக் ஒரு ரெக்யர்மெண்ட்டா நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, கிளியர், புரியுதுங்களா? ஓகே. ஸோ அப்போ ஈஸியாக லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இவர் இந்த இடத்துல ஸோ யூசர் ஹேஸ் டு லான்ச் த க்ரோம் ப்ரௌசர்னா ஓகே ப்ரௌசரை லான்ச் பண்ண போறாரு, ஒரு யூஆர்ல பாஸ் பண்ண போறாரு. ஸோ யூசர் ஹேஸ் டு லைக் மேக்ஸிமைஸ் த ப்ரௌசர்னா லைக் ஓகே ஒரு ப்ரௌசரை மேக்ஸிமைஸ் பண்ண போறாரு. ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன ஆக்ஷன் ஒரு அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்றீங்களோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஒரு பிளெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதுற மாதிரி இருக்கும். அதுதான் அது டெக்னிக்கலா என்ன சொல்லுவாங்க, ஜோக்கிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்க குக்கும்பர்ல அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஜோக்கிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதான் சொல்றாங்க, யூசிங் விச் ஈவன் நான் டெக்னிக்கல் மெம்பர்ஸ் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் மை ரெக்யர்மெண்ட். ஓகேங்களா, then which functionality is under test, then how we carry out the testing. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், நாங்க ஒரு ரெக்யர்மெண்ட்டா எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க என்ன ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் பண்ண போறீங்க. இப்போ ஒரு ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா ஸோ நிறைய லைக் பேஜ் இருக்கும். ஸோ லாகின் பேஜ், ஹோம் பேஜ். ஓகேங்களா, ஸோ நீங்க எந்த ஃபங்க்ஷனாலிட்டி நீங்க டெஸ்ட் பண்ண போறீங்க, ஸோ அதை நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா, பிபிடி மாதிரியா ப்ரோ? பிபிடியா இல்ல மாதிரியான்னு கேட்டேன். பிபிடிக்கும் அதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. ஓகே 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 ஓகே. ஸோ இப்போ டிடிடி ஃப்ரேம் ஒர்க்கும் நம்ம முன்னாடி பார்த்தது. ஓகேவா, ஸோ அந்த 4 ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஸோ பீரின்றது ஸோ நம்ம குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க். ஐ மீன் லைக் நீங்க பண்ற ஆக்ஷன் என்ன பண்ற மாதிரி இருக்கும், லைக் ஒரு பிளெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ரிட்டர்ன் பண்ணிட்டு தென் அதுக்கு நீங்க கோடிங் ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா, கிளியர். ஸோ அதுதான் லைக் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது பிடிடி ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, புரியுதுங்களா? பட் அந்த டிடிடி ஃப்ரேம் ஒர்க் நம்ம இங்க நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கிறோம் எப்போதும் போல. ஸோ நீங்க பேஸ் கிளாஸ் தென் உங்களுடைய பாம் ஃப்ரேம் ஒர்க் லொகேட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். தென் எப்போதும் போல உங்களுடைய டேட்டா ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க்கை இன்டெகிரேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, பட் வாட் இஸ் அ சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க், மை குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க், JUnit. ஓகேவா, ஸோ டெஸ்டின்ஜி சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் தான். பட் டெஸ்டின்ஜி குக்கும்பரோட நம்ம கம்பேர் பண்ணா காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் JUnit ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஓகே, ஸோ நம்ம குக்கும்பரோட சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு JUnit என்ன பண்ற மாதிரி இருக்கும், லைக் இன்டெகிரேட் பண்ணி நம்ம ரன் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா, is it clear? So difference புரிஞ்சுங்களா, the difference between the TDD framework, BDD framework. So நம்ம என்ன frameworkல ஒர்க் பண்றோம் என்ன சொல்லுவீங்க, BDD framework தான். ஓகேங்களா, okay. Then so we need the 3 major components. ஓகேங்களா, ஸோ இந்த 3 major components எல்லாமே என்ன பண்ண முடியாதுனால குக்கும்பர் ஃப்ரேம்வொர்க்கை அச்சீவ் பண்ண முடியாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் we need the feature file. ஓகேங்களா, feature file steps in plain English language. நம்ம எழுதுறோம் இல்லையா, நம்ம ரெக்யர்மெண்ட் எழுதுறோம் இல்லையா, அதை நம்ம எங்க எழுதுற மாதிரி இருக்கும், ஃபீச்சர் ஃபைல்ல எழுதுற மாதிரி இருக்கும். தென் ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல் டு மெயின்டைன் த கோடிங். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட் என்ன பண்ணுவீங்க, கோடிங் எழுதுவீங்க. அந்த கோடிங் எங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும், ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல்ல. தென் டெஸ்ட் ரன்னர் கிளாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, உங்க JUnit இன்டெகிரேட் பண்ணி நம்ம ரன் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ இந்த டெஸ்ட் ரன்னர் கிளாஸ் இந்த 2 ஃபீச்சர் ஃபைலையும் ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைலையும் கம்பேர் பண்ணி தான் ரன் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இங்க எனக்கு பேக் அண்ட் எக்ஸிகியூஷன் எங்க ஸ்டார்ட் ஆகும் கேட்டீங்கன்னா ஃபீச்சர் ஃபைல் தான். ஓகேவா, இப்போ அட்டெஸ்ட் பார்த்தோம், pom.xml ஃபைல் பார்த்தோம். ஓகேவா, நிறைய லைக் அந்த பேக் அண்ட் எக்ஸிகியூஷன் எங்க ஸ்டார்ட் பண்றாங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இங்க லைக் ஃபீச்சர் ஃபைல் என்ன ஆகும், எக்ஸிகியூஷனே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, தென் அது போக நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், சம் டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். தென் இப்போ போல நீங்க எப்படி மேவன் பிளகின், டெஸ்டன்ஜி பிளகின் இருக்கோ அதே மாதிரி குக்கும்பர் பிளகின் இருக்கீங்க. ஸோ அந்த குக்கும்பர் பிளகின் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளுடைய எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ல. ஓகேங்களா, ஓகே. ஸோ இதெல்லாம் நான் கிரியேட் பண்ணுவேன், பட் நான் ஒரு ஓவரால் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு ஃபீச்சர் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி கிரியேட் பண்றது, தென் ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைல், தென் டெஸ்ட் ரன்னர் கிளாஸ். ஸோ இன்னைக்கு நான் சிம்பிளா ரன் பண்ணி காமிச்சிடுறேன் இன்னைக்கு. தென் ஸோ டிபெண்டன்சிஸ் இங்க நிறைய இருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ ஒவ்வொரு லைக் இது வேற பேக்கேஜ். ஸோ IO.cucumber பேக்கேஜ் இருக்கு, ஸோ AP.cucumber இருக்கு, info.cubes இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த IO.cucumber இது எனக்கு தெரிஞ்ச எல்லா சிஸ்டம்லயும் எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ குக்கும்பர் ஜாவா 4.8.0, தென் குக்கும்பர் JUnit 4.8.0. ஓகேவா, இது எல்லா காமன் சிஸ்டம்ல எடுத்துக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லேப்டாப் சிஸ்டம். இது ஒர்க் ஆகலைன்னா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், இந்த AP.cucumber நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா, பட் எப்ப நீங்க AP.cucumber பேக்கேஜ் நீங்க இம்போர்ட் லைக் ஆட் பண்றீங்களோ எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், குக்கும்பர் கோர் 4.2.0 நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா,
புரியுதுங்களா? ஸோ 4.8.0 ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் ஜாவா அண்ட் JUnit இஸ் எனஃப். பட் எப்போ நீங்க API.cucumber யூஸ் பண்றீங்களோ அப்ப என்ன பண்ற மாதிரி இருக்கும், குக்கும்பர் ஜாவா 4.2.0, குக்கும்பர் JUnit 4.2.0 பிளஸ் அடிஷனல் குக்கும்பர் கோட் 4.2.0 நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மீன் நீங்க API.cucumber நீங்க இன்ஸ்டால் லைக் நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன், இல்ல இதுவும் உங்க லேப்டாப்ல ஒர்க் ஆகலன்னா நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், லாஸ்ட் info.qux ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜ்ல நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜாவா 1.2.5, JUnit 1.2.5, தென் குக்கும்பர் கோர் 1.2.5, தென் அட் லாஸ்ட் ஒன் ஜெர்கின் டிபெண்டன்சி 2.12.2 இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே இங்கேயே ஒர்க் அவுட் ஆயிடும். இன்கேஸ் த பேஸ்ட் ஆன் யுவர் லேப்டாப் நம்ம இங்கே பண்ற மாதிரி இது ஒர்க் அவுட் ஆயிடலாம், அவ்வளவுதான். ஓகேங்களா? எனி டவுட் இருக்கா அதுல? நீ டவுட் இருக்கட்டில் நோ. இப்போ நம்ம முன்பு என்ன பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். தென் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பிளகினை இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ். ஓகே. ஸோ நான் ஒரு குக்கும்பர் ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட குக்கும்பர் பிளகினை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கோ டு விண்டோ, தென் ஸோ செலக்ட் த எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸ். ஸோ அந்த சர்ச் பாக்ஸ்ல டைப் பண்றீங்க, குக்கும்பர் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் குக்கும்பர் எப்படி நீங்க டெஸ்ட் மேமனுக்கு டைப் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த ஃபைன் பாக்ஸ்ல குக்கும்பர் டைப் பண்ணுங்க. ஓகே, இதுதான் குக்கும்பர் பிளகின். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி பை டிஃபால்ட்டா இன்ஸ்டால் இருந்தா விட்டுருங்க, இல்லை இந்த மாதிரி இன்ஸ்டால் இருந்தா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாமே ஃபோட்டான் யூஸ் பண்ணுங்க, ஆக்சிஜன் தெரிய வேணாம். ஓகே, எல்லாமே ஃபோட்டான் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ எங்கிட்ட ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இது ஒரு நியூ மேமன் ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ஸ்டெப்ஸ் ஃபார் டு கிரியேட்டிங் த மேமன் ப்ராஜெக்ட்? File, then project, then Maven project, then what is your group ID, your package name, then project name, the cucumber, PM batch. So அதே மாதிரி எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிளியர்? ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஸோ எப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஆட் பண்றோமோ ஃபர்ஸ்ட் we need to like add my dependencies. ஓகேவா? ஸோ நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எங்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல டிபெண்டன்சி இருக்கு. இந்த செலினியம்க்கு வெப் டிரைவர் மேனேஜர் இருக்கு, தென் POI. ஓகேங்களா? எஸ். ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. குக்கும்பருக்கு தனியா மேன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணுமா இல்ல பழைய மேன் ப்ராஜெக்ட்ல டிபெண்டன்சி ஆட் பண்ணி பண்ணுங்க? இல்ல நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. எல்லாரும் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. பழசலாம் வேணாம், நியூவா பண்ணுங்க. சரி. ஓகே. ஸோ இப்போ பேசிக்காக என்னுடைய செல்னியம் ஜார் ஃபைல், தென் என்னுடைய வெப் டிரைவர் மேனேஜர், தென் என்னோட POI. ஓகேங்களா? எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ நான் யூஸ் பண்ண போகிறது இந்த குக்கும்பர்ல ஜாவா அண்ட் JUnit. ஓகேங்களா? ஸோ குக்கும்பர் ஜாவா 4.8.0 நான் லைக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே JUnitல குக்கும்பர் JUnit 4.8.0 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எஸ். அந்த JUnit எடுத்து வேற. ஓகே, ஸோ குக்கும்பர் ஜாவா
மேம் அண்ட் டிபெண்டன்சி. ஸோ 4.8.0. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். காப்பி தென் அதே மாதிரி குக்கும்பர். ஸோ ஜாவா நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுவீங்க? JUnit. ஸோ 4.8.0 ஆட் பண்ணும்போது இந்த 2 டிபெண்டன்சியே போதும். ஓகேங்களா? ஸோ Ctrl+S கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிருக்கோம். ஓகேவா? தென் அதோட பில்டிங் ஸ்பேஸ் 100% கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்குள்ள அதை க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. any டவுட் இருக்கு அதில்? ஸோ நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எஸ். தென் இதில் நம்ம மேம் ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ டிபெண்டன்சி ஆட் பண்ணியாச்சு. தென் அதே மாதிரி நம்ம பிளக்கினும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? தென் இதுல அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், இந்த 3 மேஜர் காம்பனன்ட்ஸ் நம்ம லைக் கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் we need to configure the feature file steps in plain English language. Okay, to maintain the steps. உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை நீங்க எங்க ரைட் பண்ற மாதிரி, இங்க ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும், ஃபீச்சர் ஃபைல்ல மட்டும்தான். ஓகே, அப்ப இந்த ஃபீச்சர் ஃபைல் எங்க கிரியேட் பண்ண போறோம் கேட்டீங்கன்னா src test resources. நம்ம என்ன இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், src test java. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம தான் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? இந்த குக்கும்பர் ஃப்ரேம்வொர்க்ல நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா, இந்த src டெஸ்ட் ரிசோர்சஸ் இந்த ஃபோல்டர்ல மட்டும்தான் நீங்க எதை மட்டும் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும், ஒன்லி ஃபீச்சர் ஃபைல மட்டும்தான் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? கிளியர்? ஓகே. ஸோ அப்ப எப்படி ஒரு ஃபீச்சர் ஃபைல் கிரியேட் பண்ணணும் கேட்டீங்கன்னா, ஸோ ரைட் கிளிக் த src டெஸ்ட் ரிசோர்சஸ். பட் நான் டைரக்டா கிரியேட் பண்ணாம என்ன பண்றேன், ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபீச்சர் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னோட ஃபீச்சர் ஃபைலை நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ரைட் கிளிக், தென் கோ டு நியூ, தென் செலக்ட் ஃபைல். ஓகே. ஸோ ஃபீச்சர் ஃபைலுக்கு எனக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் கேட்டீங்கன்னா ஃபீச்சர் தான். ஓகேவா? இப்போ எனக்கு டெக்ஸ்ட்டுக்கு இப்போ டெக்ஸ்ட் ஃபைலுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன், txt. தென் அதே மாதிரி லைக் இப்போ எக்ஸலுக்கு .xls அப்படி இல்லைன்னா .xlsx. தென் இமேஜுக்கு .png jpg. அதே மாதிரி எனக்கு இங்க நான் லாகின்றது ஃபைல் நேம் வச்சுக்கிறேன். தென் feature. ஸோ என்னுடைய எக்ஸ்டென்ஷன் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும், எவ்ரிதிங் மஸ்ட் பி ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும். ஓகே, feature கொடுத்தா. ஸோ இதான் ஃபீச்சர் ஃபில். இந்த ஃபார்மேட்ல மட்டும்தான் ஃபீச்சர் ஃபில் கிரியேட் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கிரியேட் ஆகும். ஓகேங்களா? பை டிஃபால்ட்டா சம் சிஸ்டம்ல டெக்ஸ்ட் ஃபார்மேட்னா ஃபீச்சர் ஃபில் கிரியேட் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் வித் இருக்கு இல்லையா, ஸோ அதர் போயிடுங்க. ஸோ இந்த இன்டர்னல் எடிட்டருக்குள்ள எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதே அந்த குக்கும்பர் சிம்பிள் இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிட்டு யூஸ் திஸ் எடிட்டர் ஃபார் லாகின் டாட் ஃபீச்சர் ஃபைல் கொடுத்துட்டு தென் ஓகே கொடுத்து அது அந்த ஃபைலா மாறிடும். அதுக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ நான் ரிமூவ் பண்ணிடல, போய் தேவையில்லை. ஓகேங்களா? இதுதான் எனக்கு லாகின், இதுதான் இந்த ஃபீச்சர் ஃபைல்ஸ். இந்த ஃபீச்சர் ஃபைல் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், ரெக்யர்மெண்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. தென் so what is your second one, step definition file. so the step definition எங்க மெயின்டைன் பண்ற மாதிரி கோடிங் மட்டும் மெயின்டைன் பண்ண போறோம் இந்த ஃபைல்ல. ஓகேவா? என்னோட step definition ஃபைல்ல based on requirement நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், கோடிங்க மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப கோடிங் எனக்கு எங்க தான் இருக்கணும், src test ஜாவால தான். ஓகேங்களா? சோ இங்க ரைட் கிளிக் பண்ணி go to new. So என்னோட பேக்கேஜ் நேம் org.step னு வச்சுக்கிறேன். then my class name is nothing but step definition. then click to finish button. so அதே மாதிரி எனக்கு step definition class create ஆயிட்டான். then what is your third one, test runner class. ஓகேங்களா? இது தனியா நம்ம ரன் பண்றதுக்கு இந்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. பட் நான் டெஸ்ட் ரன்னர் கிளாஸ் நான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், நியூ ஒரு பேக்கேஜ்
லைக் நியூ பேக்கேஜ் நியூ கிளாஸ் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, this is my run. So test runner, இது என்னுடைய டெஸ்ட் ரன்னர் கிளாஸ். ஓகே, தென் ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் த பேஸ் கிளாஸ், தென் என்னோட போஜோ கிளாஸ் இதெல்லாம் எங்கிட்ட ஆல்ரெடி எங்க இருக்கு, எனக்கு வேற ஃப்ரேம் ஒர்க்ல நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் பண்ண போறது லைக் நம்ம ரெக்யர்மெண்ட் தான் நீங்க எழுதணும். டேரக்டா நீங்க கோடிங் எழுதவே கூடாது. ஓகேவா? நீங்க நம்ம டேரக்டா போயிட்டு கோடிங் எழுதவே கூடாது. நீங்க என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்களோ அந்த ஆக்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு பிளெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜா நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு சம் கீவேர்ட்ஸ் இருக்காங்க, சம் ஜோக்கிங் கீவேர்ட்ஸ் இருக்காங்க. நான் யூஸ் பண்ண போறது ஜோக்கிங் லாங்குவேஜ். அந்த ஜோக்கிங் லாங்குவேஜ்ல நிறைய ஜோக்கிங் கீவேர்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? லைக் ஃபீச்சர்ஸ், தென் ப்ளூ, தென் மோனோக்ரோம், ஸ்டிக், ட்ரை ரன், ஸ்னிப்பெட்ஸ். ஸோ நிறைய லைக் என்கிட்ட கீவேர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் கீவேர்டா நம்ம பார்க்க போறது feature keyword. ஓகேங்களா? so we have a keyword called feature. இந்த feature keywordல நீங்க என்ன டிஃபைன் பண்ணுவீங்க கேட்டீங்கன்னா, so feature defines the functionality which is going to under test. நீங்க எந்த functionality டெஸ்ட் பண்ண போறீங்க. ஓகே, நீங்க ரெக்யர்மெண்ட் எழுத போறீங்களா, ரைட்? ஓகே, ஃபைன். பட் இப்போ ஒரு அப்ளிகேஷன்ல கண்டிப்பா நிறைய பேஜ் இருக்கும். லாகின் பேஜ் இருக்கும், ஹோம் பேஜ் இருக்கும், பேமெண்ட் பேஜ் இருக்கும், எல்லா பேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க எந்த பேஜ் கீழே நீங்க ஒர்க் பண்ண போறீங்க, ஓகே, அதை நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், நம்ம இங்கே டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். எங்க டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும், ஃபீச்சர் லெவலில் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ ஃபீச்சர், ஸோ இங்க ஃபீச்சருக்கு அப்புறம் லைக் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா கலர் சேஞ்ச் ஆகணும். ஓகேங்களா? ஆகுவாங்க. ஓகேங்களா? நீங்க சம்திங் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு லைக் ஸ்பேஸ் கொடுத்து கோலம் கொடுத்தா அது ஆகாது. ஓகேங்களா? அது இல்லாம எனக்கு இங்க எல்லாமே பாஸ்கல் நோட்டேஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க இல்ல, லைக் இந்த ஃபீச்சருக்கு நீங்க பாஸ்கல் நோட்டேஷன் ஃபாலோ பண்ற மாதிரி. இதே இப்போ நான் எஃப் ஸ்மால் கொடுத்துட்டு இப்போ நான் என்டர் பண்றேன், லைக் ஸ்பேஸ் கொடுத்து நான் பண்றேன், எனக்கு கலர் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா? இது ஒரு ஃபீச்சர்னு கீவேர்டே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நான் ஃபீச்சர் என்ன டிஃபைன் பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சரி நான் ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் நான் வந்து லாகின் பேஜ்க்கு நான் எழுத போறேன். டு வேலிடேட் த so login functionality. கரெக்ட் தான் சொல்லுங்க. functionality அப்படிதானே? FUNCTIONL தானே சொல்றீங்க? Facebook. Okay, so to validate the login functionality of Facebook application. ஓகே, இதான் நான் ஃபீச்சர் லெவல்ல டிஃபைன் பண்றேன். இதுதான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஃபீச்சர் இது ஒன் டைம் தான் நீங்க எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ த டாப் ஆஃப் த லைன். ஓகேங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட் we have a keyword called scenario. ஓகேங்களா? ஸோ சினாரியோன்றது என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, so in that particular functionality which what exact case we are going to test. ஸோ அந்த லாகின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த லாகின் பேஜ்ல என்ன இருப்பாங்க, நிறைய வெப் எலமெண்ட் இருக்கும். அப்படிதானே? லைக் யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின், ஃபர்கட்டன் பாஸ்வேர்ட். நீங்க எந்த லைக் காம்பனண்ட்டை நீங்க செக் பண்ண போறீங்க, வேலிடேட் பண்ண போறீங்க, அதான் நம்ம என்ன பண்ற மாதிரி சினாரியோ லெவல்ல டிஸ்கிரைப் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஓகே, ஸோ சினாரியோ. ஓகே, ஸோ சினாரியோ நீங்க என்ன பண்ற மாதிரி லைக் பாஸ்கல் நோட்டேஷன் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சினாரியோ. தென் இங்கே அதே மாதிரி தான் டு வேலிடேட். So login with valid username, valid password. இதான் நான் செக் பண்ண போறேன். இப்போ இதுக்கு நீங்க என்னென்ன லைக் ஸ்டெப்ஸ் எழுதலாம், என்னென்ன பண்ணுவீங்க? டைரக்டெல்லாம் சொல்லக்கூடாது, ஒன் பை ஒன்னா சொல்லணும். ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் லான்ச் பண்றீங்க, அதுக்கப்புறம் URL லான்ச் பண்ணுங்க, அப்புறம்
வேலிட் யூசர் நேம் வேலிட் பாஸ்வேர்டு வேலிட் பாஸ் பண்றீங்க லாகின் பட்டன் கிளிக் பண்றீங்க எனக்கு என்ன வரும் போஸ்ட் கண்டிஷன் அதான் ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு ஓகே அதை நம்ம என்ன பண்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா கீழே எழுதுற மாதிரி இருக்கும் பை யூசிங் தி வென் given when and then ஓகேங்களா ஓகே ஸோ இது கீழே so you have a keyword called so joking keyword called given so given is nothing but it represents the precondition அதாவது நீங்க அப்ளிகேஷனோட இன்டராக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க ப்ரௌசரை லான்ச் பண்றீங்க அதுதான் ப்ரீ கண்டிஷன் ஓகேங்களா அந்த URL பாஸ் பண்றீங்க see maximize பண்றது is not a mandatory one அது ஆப்ஷனல் ஒன் தான் பட் ப்ரௌசரை லான்ச் பண்றது URL பாஸ் பண்றது mandatory one அது இல்லாம என்ன பண்ண முடியாது நம்ம அப்ளிகேஷனோட இன்டராக்டே பண்ண முடியாது ஓகேங்களா ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போறது கீழே சினாரியோ அப்புறம் நீங்க எழுத போறது given தான் given சேஞ்ச் ஆகுறாங்களா எனக்கு givenல எந்த ஒரு கலர் சேஞ்ச் ஆகல ஓகேவா கரெக்டா கொடுத்தா சேஞ்ச் ஆகும் G கேப்ஸ் கொடுத்து பட் given கொடுக்கும் போது இங்க ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆகும் பட் கோலன் கொடுக்க கூடாது ஃபீச்சர் சினாரியல் நீங்க கோலன் யூஸ் பண்ணணும் கீழே யூஸ் பண்ற given அதுக்கப்புறம் and then but நிறைய யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அது எதுக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டோம் கோலன் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அப்ப நான் given என்ன பண்ணுவேன் சிம்பிள் யூசர் ஹேஸ் டு launch the browser வெறும் browser நான் போடுவீங்க என்ன போடலாம் launch the so chrome browser நீங்க என்ன browser launch பண்றீங்க அதை நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்கும் then launch user has to launch the chrome browser and pass the URL okay அப்ப நம்ம பண்ற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி plain இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல நீங்க எழுதிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இப்படிதான் நீங்க எழுதுவீங்க குக்கும்பர் ஃப்ரேம்வொர்க்ல இப்படிதான் எழுதியே ஆகணும் சரிங்களா ஓகே தென் ஸோ given நான் ப்ரீ கண்டிஷனாக நான் கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் when is my action ஓகேங்களா இப்போ when is my action இப்போ அந்த வெப் அப்ளிகேஷனோட நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த வெப் எலமெண்டோட இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் ஆக்ஷன் ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டோட ஒவ்வொரு ஆக்ஷன் நம்ம பண்ற மாதிரி இருக்கும் அதை நீங்க என்ன எங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க whenல கொடுப்பீங்க ஓகேவா when is my action ஓகேங்களா given is my ப்ரீ கண்டிஷன் ஓகே ஸோ இங்க என்ன எப்படி எழுதலாம் சொல்லுங்க சம்திங் ஒரு வேல்யூஸை பாஸ் பண்ணணும் என்ன அதே மாதிரி யூசர் ஹேஸ் டு பாஸ் அதான் நான் இங்க மேல டிஸ்கிரைப் பண்ணிட்டேன் வேலிட் யூசர் நேம் வேலிட் பாஸ்வேர்ட் நான் மேல டிஸ்கிரைப் பண்ணிட்டேன் அது நான் மேல டிக்ளேர் பண்ணிட்டேன் வேலிட் யூசர் நேம் வேலிட் பாஸ்வேர்ட் மேல சினாரியோல டிக்ளேர் பண்ணிட்டேன் இதுக்குள்ள நான் வேல்யூஸ் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணும்போது நான் சினாரியோ எழுதணும் so user has to enter the value sorry அதெல்லாம் ஓகே ப்ரோ நான் சும்மா அதுல எப்படி எழுதலாம் நான் கேக்குறேன் ப்ரோ user has to pass the values in username field and password field அவ்வளவுதான் ஓகே எவ்வளவுதான் சரி இங்க போய் என்ன பண்ணக்கூடாது வேலிட் யூசர் நேம் வேலிட் பாஸ்வேர்ட் கொடுக்கவே கூடாது அதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கேன் சினாரியோல நான் டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன் திரும்ப இங்க போயிட்டு நான் வேலிட் யூசர் நேம் வேலிட் பாஸ்வேர்ட் கொடுத்தா அது லைக் அது மீனிங் மாறிடும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் இதுல இந்த வேல்யூஸ் பாஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் நான் கேக்குறேன் லாகின் பட்டனை கிளிக் பண்றேன் அப்ப அதுவும் நான் ஆக்ஷன் தானே நான் கிளிக் பண்றது ஒன் ஆஃப் த ஆக்ஷன் தான் அப்ப when ஒன் டைம் தான் டிஃபைன் பண்ணணும் மல்டிபிள் when இங்க டிஃபைன் பண்ண முடியாது பட் டிஃபைன் பண்றதுக்கு எனக்கு என்ன இருக்குன்னா and இருக்காங்க அவ்வளவுதான் so and is my like extra or additional condition additional action ஓகேங்களா when ஒன் டைம் நீங்க டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நான் அகைன் இன்னொரு ஒன் மோர் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் and தான் யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா so user has to click the login button login அதான் இதுக்கப்புறம் தான் சொல்ல வரேன் நெக்ஸ்ட் தான் போஸ்ட் கண்டிஷன் ஆக்ஷன் தென் தான் போஸ்ட் கண்டிஷன் ஓகே தென் அட் லாஸ்ட் ஒன் தென் இப்போ எனக்கு லாகின் பட்டனை கிளிக் பண்ணக்கப்புறம் எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் போஸ்ட் கண்டிஷன் ஓகேங்களா புரியுதுங்களா போஸ்ட் கண்டிஷன் என்னங்க எனக்கு இருக்கு பேஸ்ட் ஆன் தி சினாரியோஸ் இங்க போஸ்ட் கண்டிஷன் எழுதணும் சொல்லுங்க the user has to navigate home page all spelling mistake okay
So user has to navigate in home page. இதுதான் போஸ்ட் கண்டிஷன். இதுவே நான் இங்க valid user name invalid password, இதுக்கு என்ன போஸ்ட் கண்டிஷன் வரும்? valid user name invalid password போஸ்ட் கண்டிஷன் தான் வரும். error page அவ்வளவுதான். ஓகேங்களா? So based on the like scenario தான் என்ன வரும், இங்க போஸ்ட் கண்டிஷன்ல கரெக்ட்டா கொடுக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒரு மெத்தடா கிரியேட் பண்ண போறோம் நம்ம, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? அங்க நம்ம டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம் ஒர்க்ல பார்த்தோம் இல்லையா, TC1 TC2 TC3 எல்லாம் நம்ம கிரியேட் பண்ற ஓன் மெத்தட், அதெல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் கிரியேட் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம இந்த கிவன் வென் அண்ட் தென், ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 4 ஸ்டெப்ஸ்க்கு என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஸ்னிப்பெட்டை ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்னிப்பெட்ன்றது ஒண்ணு இல்லை, மெத்தட் ஆட்டோமேட்டிக்கா மெத்தடா ஜென்ரேட் ஆகும். நான் அதுவுமே ஒவ்வொரு டைம் போயிட்டு இந்த மெத்தட் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நாம ஜஸ்ட் இந்த பிளைன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதிட்டு ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த மெத்தடா நான் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. பட் மெத்தடா கன்வெர்ட் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்னா, இந்த டெஸ்ட் ரன்னர் கிளாஸ் தான் நான் ரன் பண்ண போறேன். நம்ம வேற எங்கேயுமே ரன் பண்ண மாட்டோம், இந்த கிளாஸ் தான் நம்ம ரன் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒன்னே ஒன்று தான் ரன்னர் கிளாஸ். ஓகேங்களா? நீங்க எந்த ஒரு ஆக்ஷன் நீங்க பண்ணாலும் இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ற மாதிரி ரன் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அதை ஸ்னிப்பெட்டை ஜென்ரேட் பண்ணாலும் சரி, லைக் எந்த ஒரு எக்ஸிகியூஷன் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? அப்ப இது எப்படி ரன் பண்ணணும், என்னுடைய லைக் ஃபீச்சர் ஃபைல போயிட்டு ரீட் பண்ணி நம்ம ரன் பண்ற மாதிரி ஸ்னிப்பெட்டை ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம இங்க கோடிங் கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே. So first we have an annotation called @runWith. ஞாபகம் இருக்கு எல்லாத்துக்கும்? எங்க பார்த்தோம்? JUnitல. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி இங்க @runWith. So inside the parameter we can give like cucumber. அங்க எப்படி shoot dot class கொடுத்தோமோ இங்க என்ன கொடுக்கணும், cucumber. பட் cucumberல எனக்கு எத்தனை பேக்கேஜ் வராங்க, நம்ம ap.junit io.cucumber நம்ம எந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணணும், io. ஓகேங்களா? பட் நம்ம ஐஓக்கு பதிலாக இங்கே ஏபி நீங்க சூஸ் பண்ணாலும் கண்டிப்பா இம்போர்ட் ஆயிரும், எரர் த்ரோ பண்ணாது. பட் எனக்கு ரன் பண்ணும்போது எனக்கு ரன் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. புரியுதுங்களா? ஸோ டாட் கிளாஸ் கொடுத்துருவீங்க, பட் இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் இம்போர்ட் io.cucumber. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் so we have an like annotation called like cucumber absence. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி, dry run, monochrome, strict, features, glue, snippet, okay, strict, ஸோ நிறைய இருக்கும். ஓகே. cucumber options இதுல நம்ம எங்க இருந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், io.cucumber. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்க இருக்காங்க பாருங்க, cucumber options, features, glue, plugin, tags, monochrome, dry run, strict, snippets. ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்ன்ற கீவேர்ட் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ எதுக்காக யூஸ் பண்றாங்க, ஸோ மென்ஷன் த பாத் ஆஃப் த ஃபீச்சர் ஃபைல். என்னோட ஃபீச்சர் ஃபைல் எனக்கு எங்க இருக்கோ அந்த பாத்தை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு என்ன பண்றோம், ஃபீச்சர்னு ஒரு கீவேர்டை நம்ம இங்க ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ ஃபீச்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல, ஸோ உங்களுடைய ஃபீச்சர் ஃபைல் எங்க இருக்கு, இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? அந்த SRC டெஸ்ட் ரிசோர்சஸ், தென் இதை ரைட் கிளிக் பண்ணி go to properties. இது ஃபுல் பாத் எடுக்கணும் அவசியமே இல்லை, ஜஸ்ட் லாஸ்ட் அந்த SRC டெஸ்ட் ரிசோர்சஸ் இதை மட்டும் எடுத்தா மட்டும் போதும். அப்ப பிஃபோரா உள்ள அந்த டைரக்டரி என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஃபுல்லாவும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லா கொடுத்தா எனக்கு ப்ரோக்ராம் பெருசா இருக்கும், இப்படி கொடுத்தா எனக்கு ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எடுத்தாலும் அது எரர்லன்னு கேக்குறாங்க. புரியல, எடுத்தாலும் எரர் வராதுலன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எரர் வராது சார். இப்போ அது ஆக்சுவலா லாகின் டாட் ஃபீச்சர் குள்ள தான இருக்கு. சோ இப்போ ஃபீச்சர் ஃபைல் ஃபோல்டர் மென்ஷன் பண்ண தேவையில்லையா? எங்கங்க நீங்க இந்த ஃபீச்சர் எழுதிருக்கீங்கல்ல, லாகின் டாட் ஃபீச்சர்ல தானே எழுதிருக்கீங்க. அது வந்து இன்னொரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தானே அது லாகின் டாட் ஃபீச்சர் கொடுத்துருக்கீங்க. ஆமா, அந்த ஃபீச்சர் ரன் பண்றதுக்கு அந்த லைக் பாத் நான் கொடுக்குறேன். வெறும் அந்த மெயின் SRC டாட் அது கொடுத்தாலே அதில் போயிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீட் பண்ணிக்கும். எனக்கு மல்டிபிள் ஃபீச்சர் ஃபைல் ரன் பண்றதா நான் டேக்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். அதை நான் கான்செப்ட் வைஸ் நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளைக்கு பார்த்துட்டே இருக்கும். இப்போ எனக்கு ஒரு ஃபீச்சர் ஃபைல் இருக்கு, நம்ம எப்படி கொடுத்துக்கிறோம். இதுவே எனக்கு மல்டிபிள் ஃபீச்சர் ஃபைல் இருக்கும்போது நான் அதை வேற மாதிரி லைக் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேக். சொல்லுங்க, என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு கிளாஸ், சொல்லுங்க. ஓகே. So features நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? So the next one is very important one, glue.
ஸோ glue is nothing but mention the path of step definition file. என்னோட ஸ்டெப் டெஃபினிஷன் கிளாஸ் எனக்கு எங்க இருக்கோ அது அந்த கிளாஸ் அந்த பேக்கேஜ் என்ன பண்ற மாதிரி இருக்கும், மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம், glue யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ glueன்ற ஒரு கீவேர்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, இஸ் ஈக்குவல் டு அகைன் டபுள் கோட்ஸ்ல எனக்கு எங்க இருக்காங்க, ஜஸ்ட் அந்த பேக்கேஜ் மென்ஷன் பண்ண மட்டும் போதும். org.step. ஓகேவா? எனி டவுட் இருக்காதுல்ல? ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். பேக் இருக்கு, நம்ம அந்த பேக்கேஜ்ல மென்ஷன் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஓகே. ஸோ மல்டிபிள் கிளாஸ் இருந்தாலும் அது நம்ம இது ஒன்று கொடுத்தாலே போதும். ஸோ நம்ம எல்லா கோடிங்கும் ஒரே இந்த பேக்கேஜ்ல மட்டும் தான் மெயின்டைன் பண்ண போறோம். ஸ்டெப் டெஃபினிஷன் மல்டிபிள் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் எல்லா கிளாஸ் எனக்கு எந்த பேக்கேஜ்ல இருக்கு, org.step. ஓகேங்களா? ஓகே. ஸோ எனி டவுட் இருக்குங்களா? ஸோ இப்போ இந்த given when and then ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், லைக் ஒரு ஸ்னிப்பட் ஒரு மெத்தடா நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்க எதை ரன் பண்ற மாதிரி எப்பவுமே இந்த டெஸ்ட் ரன்னர் கிளாஸ் நீங்க ரன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ரைட் கிளிக் தென் ரன் அஸ். எனக்கு என்ன வராங்க எப்போதும் போல JUnit டெஸ்ட், பிகாஸ் நம்ம என்ன பண்றோம், எதை இன்டிகிரேட் பண்றோம், JUnit ஃப்ரேம் ஒர்க். ஓகேங்களா? எஸ். ஸோ ரன் பண்ணிட்டேன். ஸோ இது இங்கே பாருங்க எனக்கு கன்சோல் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஓகேங்களா? இதுதான் லைக் ஸ்னிப்பட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னுடைய அன்டிஃபைன் ஸ்டெப்புக்கு நம்ம என்ன பண்றோம், ஸ்னிப்பட்டை ஜென்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்னிப்பட் இந்த கிவன்ல என்ன பண்றீங்க, அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ண வேணாம். ஓகேவா? காப்பி தென் எங்க பேஸ்ட் பண்றீங்க, உங்க ஸ்டெப் டெஃபினிஷன் கிளாஸ்ல. ஓகேங்களா? ஸோ வந்துட்டாங்களா? ஸோ பப்ளிக் வாய்ட் தென் யூசர் ஹேஸ் டு லான்ச் த குரோம் ப்ரௌசர் பாஸ் த URL. ஓகே, மெத்தடா ஜென்ரேட் ஆயிட்டா ஆயிடுச்சுங்களா? ஸோ இன்பிட்வீன்ல ஒரு லைன்ஸை கூட நீங்க ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. ஆமா அதான் ரிமூவ் பண்ண சொல்றேன், தேவையில்லை. புரியல. throw cucumber API pending exception. So API நம்ம API யூஸ் பண்ணா லைக் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம API த்ரோன்ற லைக் கொடுக்குறாங்க. லைக் ஐ திங்க் நம்ம API யூஸ் பண்ண போறது இல்ல, சொல்றேன் அப்படின்ட்டு. ஓகே. தென் எப்போதும் நம்ம என்ன பண்றோம், இந்த given when and then நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த எங்க இருந்து இம்போர்ட் பண்ணுவீங்க, io.cucumber. பட் இங்க பாருங்க எனக்கு அண்டு வரவே இல்லை பாருங்க. ஏன் நம்ம அண்டு கொடுத்தோம் இல்லையா, நம்ம அண்டு தானே கொடுத்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு வென் கொடுத்தோம், பட் தேர்ட் ஸ்டெப்ஸ்க்கு மேலே கொடுத்தோம் அண்டு கொடுத்தோம். பட் ஸ்னிப்பட்டா ஜென்ரேட் பண்ணும்போது எல்லா அண்டையும் வெண்ணா மாத்திருங்க. பட் நாங்க லைக் டிஃபைன் பண்ணும்போது ஃபீச்சர் ஃபைல நான் எல்லாத்துக்கும் ஒரு வென் கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் லைக் நெக்ஸ்ட் லைக் ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா அண்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த எல்லா அண்டும் லைக் எனக்கு ஸ்னிப்பட்டா ஜென்ரேட் பண்ணும்போது வெண்ணா மாறிட்டோம் ஆட்டோமேட்டிக்கா, அவ்வளவுதான். ஓகேங்களா? எஸ். ஓகே. பட் மெத்தட்ஸ்லாம் எனக்கு எப்படி இருக்காங்க, மெத்தட்ஸ் ஆக்சுவலா இந்த நோட்டேஷன் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும், கேமல் கேஸ். பட் எனக்கு எப்படி இருக்காங்க, ரேண்டமா இருக்கும் வச்சுக்கோங்களேன். இதை என்ன பண்ண முடியும்னாலும் ஆட்டோமேட்டிக்கா கேமல் கேஷா மாற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட அது ஒரு ப்ரீ டிஃபைன் லைக் சேம் என்ன இருக்காங்கன்னா so we have one option called snippets. Okay, snippets ஒரு predefined description இருக்கு, is equal to snippet type dot உங்களுக்கு என்ன ஃபார்மட்ல வேணுமோ. ஓகேங்களா? ஸோ அந்த மெத்தட் அண்டர்ஸ்கோர்ல வேணும், அண்டர்ஸ்கோர் ஆக்சுவலா அண்டர்ஸ்கோர்ல தான் அப்ப இருக்கு. எனக்கு அண்டர்ஸ்கோர் வேணும், எனக்கு என்ன வேணும், கேமல் கேஸா வேணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ கேமல் கேஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு எது இம்போர்ட் ஆயிருக்காங்க பாத்தீங்களா, தெரிஞ்சுங்களா? ஸோ ஏபி இம்போர்ட் பண்ணா எதுக்குமே ஆன்சர் வராது. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நம்ம என்ன இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், io.cucumber.
ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம லைக் நம்ம ஒரு லாங்குவேஜ் எழுதிக்கிட்டு இருப்போம், நம்ம ஃப்ளோ எழுதிட்டு இருப்போம். நான் உட்காந்துட்டு போயிட்டு நான் கேமலடேஷன் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நான் போயிட்டு ஒவ்வொரு கேபிட்டல் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். ஓகேங்களா? நீங்க பாடி எழுதி முடிச்சிருங்க, லாஸ்ட் அதே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ண எனக்கு கேமல் கேஷம் லைக் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஓகே, நான் என்ன பண்றேன், திரும்ப ரிமூவ் பண்றேன். சாரி. ஓகே, நீ மாறிடுச்சு தெரியுது எல்லாத்துக்கும். யூசர் ஹேஸ் டு லான்ச் க்ரோம் ப்ரௌசர், பட் எப்படி மாறிடுக்காங்க, கேமல் கேஷன் மாறிடுச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்குள்ள என்ன பண்ற மாதிரி இருக்கும், கோடிங் இதுக்கப்புறம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ யூசர் ஹேஸ் டு லான்ச் த க்ரோம் ப்ரௌசர் பாஸ் த URL. என்ன பண்ணுவீங்க, லான்ச் ப்ரௌசர். லான்ச் ப்ரௌசர் மெத்தட் எனக்கு எங்க இருக்கு, பேஸ் கிளாஸ்ல இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்டென்ஸ் பேஸ் கிளாஸ். ஸோ லான்ச் ப்ரௌசர், தென் ஸோ டு மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு மேக்ஸிமைஸ், தென் பாஸ் URL-க்கு URL. ஓகே, தென் நீங்க என்ன பண்றீங்க, so user has to launch the user has to pass the values in username and password field. என்ன பண்ணுவீங்க, போஜோ கிளாஸ். நான் இப்போதைக்கு என்ன பண்றேன், டைரக்டா ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். driver dot find element of by dot id of email நான் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். பட் நீங்க பண்ணும்போது இல்ல எது அது அதெல்லாம் தேவையில்லை. நான் இதுவே நான் லைக் ஷார்ட் பண்ணிடுவேன். இதே நம்ம தனியாக எழுதிட்டு இருக்கோம். யூசர் ஹேஸ் டு பாஸ் தி வேல்யூஸ் இன் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் கிளிக் தி லாகின் பட்டன். ஒரே ஸ்டெப் எழுதிடலாமே, லைன்ஸா கூட டிக்ரீஸ் பண்ற மாதிரி ஐடியா இல்லையா? இப்போதைக்கு நான் அண்டுக்காக நான் சொல்லியிருந்தேன். இதே நான் நாளைக்கு சினாரியோ சொல்லும் போது அண்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். லைக் அண்டு யூஸ் பண்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு கண்டினியூஸா எனக்கு வரும்போது நான் அண்டு ஒரே இதில் நீங்க எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, யூசர் நேம் தனியா பாஸ்வேர்டு தனியா அப்படிலாம் நம்ம ஸ்டெப்லாம் எழுதக்கூடாது. ஓகேங்களா? அப்படிலாம் எழுத மாட்டோம். Then user has to click the login button. So driver dot find element of by dot name of என்ன இருக்கும், login click. Then இப்போ நம்ம ஒரிஜினல் கொடுக்க போறது இல்லை. ஓகேவா? சரி, நீங்க உங்களோட ஒரிஜினல் பாஸ்வேர்டு ஒரிஜினல் யூசர் நேம் கொடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க போஸ்ட் கண்டிஷன் என்ன வருது. நான் என்ன பண்றேன் இப்போதைக்கு சிஸ்டோட்ல டன். ஓகேங்களா? நீ டவுட் இருக்கா அதுல? இந்த மாதிரி தான் நீ என்ன பண்றோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் லைக் உங்க கோடிங்க நீங்க லைக் டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? கிளியர்? ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஸோ ரன்னர்ஸ் JUnit டெஸ்ட் கொடுத்தா ப்ரௌசர் தான் லான்ச் ஆகும். ஸோ இப்போ என்னுடைய ஃபீச்சர் ஃபைலையும் ஸ்டெப் டெஃபினிஷன் ஃபைலையும் கம்பேர் பண்ணி ரன் பண்ணணும். எக்ஸாக்டா அந்த ஸ்டெப் மேட்சிங் ஆகிற மட்டும்தான் ரன் ஆகும். அதுல ஒரு ஸ்டெப் மிஸ் மேட்ச் ஆனாலும் ரன் ஆகாது. ஓகேங்களா? சரி, URL கொடுக்கல சார். சரி, இதுல கொடுத்துட்டேன் விடுங்க. URL கொடுக்கலையா? ஓகே, ஸோ எனி டவுட் இருக்குங்களா அதெல்லாம்? கிளியர்? ஸோ இப்படிதாங்க இருக்கும் நம்மளுக்கு ஃபீச்சர் லைக் நம்ம ஃபீச்சரே இப்படி தான் இருக்கும். லைக் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் ஃபீச்சர் ஃபைல் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக என்ன நம்மளுக்கு என்ன ஆட்டோமேஷன், நம்மளுக்கு என்ன அதில் அட்வான்ஸ்னா
நான் போயிட்டு நான் கோடிங் சார், அது டிபெண்ட்ஸ் பை கம்பெனி மட்டும்தான். அது நான் எக்ஸாக்டா சாலிடா சொல்ல முடியாது என்னால. நம்ம இங்க ரெக்யர்மெண்ட் எழுதுறோம் இல்லையா, இது ஆல்ரெடி மேனுஃபேக்சரர் என்ன பண்ணி வச்சிருப்பாரு, டெஸ்ட் கேஸா எழுதி வச்சிருப்பாரு. நான் என்ன பண்ணிப்பேன், காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிப்பேன், அவ்வளவுதான். எனக்கு புரியுதுங்களா? நம்ம போயிட்டு யோசிச்சு எழுதுறதுக்கு லைக் ரொம்ப லேட் ஆகும். இது ஆல்ரெடி யார் எழுதி வச்சிருப்பாங்க, மேனுவல் டெஸ்ட். அவங்களோட வேலையே இதுதான். புரியுதுங்களா? மேனுவல் டெஸ்டர் உங்களுக்கு எக்ஸல்ல லைக் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு மேனுவல் டெஸ்ட் நான் செட்டில் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சொல்லுவாங்க எக்ஸல்ல உங்க டெஸ்ட் கேஸ் எழுதுவீங்க. நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் லைக் என்னென்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றீங்களோ ஒரு பிளெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல உங்களுக்கு டாஸ்கா உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப நீங்க ஃபுல்லா எழுதுற மாதிரி இருக்கும். நான் ஆட்டோமேஷன் என்ன பண்ணுவேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், டேரக்டா ஆட்டோமேஷன் நம்ம கோடிங் ஸ்கிரிப்ட் தான் எழுதுவோம், ரெக்யர்மெண்ட் எழுத மாட்டோம். ஓகேங்களா? அப்போ மேனுவல் டெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அவங்க ஃபர்ஸ்ட் லைக் அந்த யூசர் ஸ்டோரி பேஸ் பண்ணி டெஸ்ட் கேஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டெஸ்ட் கேஸ் அப்படியே நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்னிப்பட்டா ஜெனரேட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல ஆட்டோமேஷன் நீங்க வந்து லைக் நீங்க தனியா லைக் நீங்க எழுதுங்க சொன்னா நம்ம எழுதுற மாதிரி தான் இருக்கும். ரெக்யர்மெண்ட் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது பேஸ்ட் ஆன் கம்பெனி பொறுத்து இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதிகமான கம்பெனி லைக் காப்பி அண்ட் பேஸ்ட் தான் பெஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா அதுல லைக் நம்ம ஏன்னா டைம் அதிகமாகும் இல்லையா, அதுக்காக சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இந்த லைக் இது அப்படியே நம்ம கூட என்ன பண்ணலாம், ஸோ இப்போ நான் டெக்னிக்கல் பர்சனுக்கு நம்ம ஷேர் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க எதை ரீட் பண்ணுவாங்க, நம்மளுடைய கோடிங் ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த கோடிங் கம்பேர் பண்ணி பார்த்துவாங்க, இந்த ஸ்டெப்புக்கு இந்த கோடிங் தான் போல சொல்லிட்டு ஈஸியா, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ ஸ்டெப் டெஃபினிஷன் ஷேர் பண்றேன்னா லைக் யூசர் ஹேஸ் டு லான்ச் த குரோம் ப்ரௌசர் அண்ட் பாஸ் த URL. அதுக்கு இந்த ஸ்டெப்பிங் எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ எனி டவுட் இருக்கா? இங்க ஒரு சினாரியோ எழுதியிருக்கேன். ஓகே, இடைவெளிக்கு எத்தனை காம்பினேஷன் இருக்கும், 4 காம்பினேஷன், 4 சினாரியோ. அந்த 4 சினாரியோ எனக்கு எதுவுமே வந்து எனக்கு ரிப்பீட்டா வரக்கூடாது. ஒவ்வொரு சினாரியோ எனக்கு யூனிக்கா தான் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் சினாரியோ நான் கிரியேட் பண்றேன் வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு அசியூம் ஸோ இன்வேலிட் யூசர் நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இன்வேலிட் யூசர் நேம், வேலிட் பாஸ்வேர்ட். பட் அதே மாதிரி தான் கிவன், வென் அண்ட் தென். பட் அந்த கிவன் அண்ட் தென் எப்படி கூடாது, அங்க உள்ள எக்ஸாக்ட் ஸ்டெப்பிங் இருக்கக்கூடாது. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸ் மாறி தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் கிவன் நான் கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்களேன். கிவன்ல யூசர் ஹேஸ் டு லான்ச் த குரோம் ப்ரௌசர் அண்ட் பாஸ் த URL. நான் இப்படி கொடுத்து இந்த ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ண முடியாது, ஸ்னிப்பட்டை ஜென்ரேட் பண்ண முடியாது, ஜென்ரேட் பண்ணாது. ஏன்னா எக்ஸாக்ட் இதே மாதிரி ஸ்டெப் எனக்கு எங்க இருக்கு, ஆல்ரெடி ஸ்டெப் டெஃபினிஷன்ல இருக்கு. அப்ப எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, எனக்கு ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்ப நான் ஏதாச்சும் நாளைக்கு ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். நான் யூசர் ஹேஸ் 2 மாத்திடுறேன். இப்போ நான் 2 நான் ரிமூவ் பண்ணிட்டு வேற மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூனிக்கா தான் ஒரு மெத்தட் நம்ம ஜென்ரேட் பண்ற மாதிரி ஞாபகம் இருக்கும் இல்லையா. சேம் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ண முடியுமா, கிரியேட் பண்ண முடியாது. நம்ம கிரியேட் பண்ற ஒவ்வொரு மெத்தடும் என்னவா இருக்கணும், யூனிக்கா தான் இருக்கணும். சொல்லுங்க. இல்லைங்க, இன்னும் நம்ம குக்கும்பர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இல்லை, நான் வந்து 10 நாளைக்கு எடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு லைக் 8 days போகும். டெஸ்ட் விட பெரிய டாபிக், இன்னும் அட்வான்ஸா போயிட்டே இருக்கு. நான் ஜஸ்ட் லைக் ஒரு ஃபீச்சர் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, ஸ்டெப் டெஃபினிஷனா என்ன, டெஸ்ட் ரன்னா என்ன, அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்ததுக்கப்புறம் நீங்க உங்க கொஸ்டின் வேலிடா இருக்கலாம். ஓகேங்களா? நீ டவுட் இருக்கா? பட் இப்படி சொல்றேன், பட் நீங்க இதெல்லாம் பண்ண வேணாம் இப்போதைக்கு. அதெல்லாம் நான் பண்றேன், உங்களை பண்ணி காமிக்கிறேன். இதை மட்டும் நீங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டு வாங்க. சிம்பிளா ஒரு ஃபீச்சர் ஃபில் கிரியேட் பண்ணி, ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணி, ஒரு ஸ்டெப் டெஃபினிஷன் கிரியேட் பண்ணி, டெஸ்ட் ரன்னர் கிளாஸ் கிரியேட் பண்ணி ரன் பண்ணி எனக்கு லைக் அவுட்புட்டை ரன் பண்ணி காமிச்சிட்டு வாங்க எல்லாரும். ஓகேங்களா? கிளியர்? ஓகே. அசட் இப்போ வந்து இப்போ நான் இப்போ லைக் இன்வேலிட் யூசர் நேம் வேலிட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அசட் யூஸ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக நான் காமிப்பேன் போஸ்ட் பண்ணல, கண்டிப்பாக அசட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எஸ். அதே மாதிரி ஜேஎன்ட் தானே, ஜேஎன்ட் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஹார்ட் அசட் மட்டும் தான் பண்ண முடியும், சாஃப்ட் அசட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கை இன்டெகிரேட் பண்ணால் மட்டும் பண்ணலாம். பட் டெஸ்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், யாரும் ரியல் டைம்ல யூஸ் பண்ணதில்லை, பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜே யூனிட். ஏன் பயங்கரமா முழிக்கிறீங்க, புரியலையா டாபிக்? இல்லை எப்படி கீழே தானே சொல்றீங்க? அதாங்க தென் இல்லைங்க, நான் இப்போதைக்கு நான் வந்து வேலிட் யூசர் நேம் வேலிட் பாஸ்வேர்டு நான் கொடுத்தது டம்மி ஐடி. நீங்க ஒரிஜினல் கொடுத்தா நீங்க ஒரிஜினலுக்கு நீ அசட்டை வெரிஃபை பண்ணாங்க வருங்க. ஹோம் பேஜ் போகும். ஆமா ஆமா, கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தா போகும். அதே மாதிரி அந்த தென் போஸ்ட் கண்டிஷன்ல நீங்க ஹோம் பேஜ்ல என்ன URL வருதோ அதை என்ன பண்றீங்க, நீங்க அசட்டை வெரிஃபை பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
ஓகேங்களா? பட் இங்க ஒவ்வொரு சினாரிக்கும் ஒவ்வொரு டைம் ப்ரௌசர் லான்ச் ஆகும். ஜேவிங் ரிப்போர்ட் அட் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த, அதாவது லாஸ்ட் பார்க்குற மாதிரி இருக்கும் ஜேவிங் ரிப்போர்ட். பட் யாருக்கு எல்லாம் புரிஞ்சுங்களா? இது ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. நான் கண்டிப்பா இந்த ஃப்ரேம் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் கொடுப்பேன். ஏதாவது ஒரு எல்லாமே அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிட்டீங்களா? ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இல்லை 2 அப்ளிகேஷன் சூஸ் பண்ணாலும் ஓகே தான். டிராவலில் ஒன்று, இ-காமர்ஸில் ஒன்று. பிடி ஸ்டூடெண்ட் தேவையில்லை, நார்மல் பிளேஸ்மெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கண்டிப்பாக ப்ராஜெக்ட் நான் கொடுப்பேன், நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இப்போயே செலக்ட் பண்ணுங்க, அதே அப்ளிகேஷன் நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? டவுன் பண்ணிட்டோமா? What about online? புரிஞ்சுங்க எல்லாத்துக்கும். யாருக்காச்சும் புரியாம இருக்கீங்களா? If you have any doubt means you can ask me. புரிஞ்சது. What about others? So 19 பேர் இருக்கீங்க. இல்ல என் பேட்ச் யாருன்னே தெரியல எனக்கு. புரிஞ்சது. ஓகே, இப்போ ஒரு ஸ்னாப் எடுத்துங்க. So but யூஸ் பண்ணுவோம். நான் சொல்லல, லைக் பட் இஸ் நதிங் பட் நெகட்டிவ் கண்டிஷன். சேம் சினாரியோ நம்ம நெகட்டிவ் கண்டிஷன் செக் பண்ணிட்டு பட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாமே தனித்தனியாக யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க யூஸ் பண்றதா யூஸ் பண்ணீங்க, பட் நெகட்டிவ் கண்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி கீழே அந்த குக்கும்பர் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாரும். ஸோ நம்ம எத்தனை ஆப்ஷன் பார்த்துருக்கோம்? ஃபீச்சர்ஸ், க்ளூ பார்த்தாச்சு, ஸ்னிப்பர்ஸும் பார்த்தாச்சு. ஸோ 3 ஆப்ஷன் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ட்ரை ரன், மோனோக்ரோம், ஸ்ட்ரிப்ட், இதே 3 பார்த்துற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் திங், இதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா எல்லாருமே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றது விஷயம்னா, லைக் ஃபர்ஸ்ட் நீங்க ரெக்யர்மெண்ட் பிளைன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எழுதி முடிச்சிடுறீங்க. அதில் நீங்க கரெக்ஷனே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்க கரெக்ஷன் பண்றதா இருந்தா கூட லைக் நீங்க ஸ்னிப்பெட்டை ஜென்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஸ்னிப்பெட் ஜென்ரேட் பண்ணி கோடு ரன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ சம்திங் நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இப்போ நான் பண்றேன் இல்லையா, சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ், இப்போ லைக் ஓகே வாட் எவர். ஸோ என் யூ வந்து நான் கேப்ஷா மாத்தின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நான் மாத்திட்டேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? இல்லை நீங்க எக்ஸ்ட்ராவான ஒரு வேர்டை வந்து நீங்க ஆட் பண்றீங்க, இல்லை எடிட் பண்றீங்க, இல்லை மேனிபுலேட் பண்றீங்க, வாட் எவர். நான் இப்போ என்ன பண்றேன், ரன் பண்றேன். ரன் ஆகுமா ஆகாதா? எந்த மெத்தட்ல ரன் ஆகாது? எனக்கு ப்ரௌசர் லான்ச் ஆகுது. நம்ம எங்க வென்ல தானே மாத்தணும், வென்ல மாத்திடும். அப்படி தானே? ஓகே. ஸோ ஏதாவது வேல்யூஸ் பாஸ் பண்ணாங்களா? கிடையாது. ஓகேங்களா? எனக்கு என்ன பண்றாங்க, ஸ்னிப்பர்ட்டை ஜென்ரேட் பண்ணுது. ஏன்னா இந்த எக்ஸாக்ட் மெத்தட் எனக்கு அங்க கிடையாது, எங்க ஸ்டெப் டெஃபினிஷன்ல கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்னிப்பர்ட்டை ஜென்ரேட் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப எனக்கு மேட்சா இருந்தா மட்டும்தான் ஸ்னிப்பர்ட்டை ஜென்ரேட் பண்ணாம இருக்கும். அதுல நீங்க என்ன சின்ன லைக் ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்தா கூட நீங்க என்ன ஸ்னிப்பர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்து, அதோட எனக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரோக்ராமும் டெர்மினேட் பண்ணிடும். சிம்பிளா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக சொல்ல வரேன். நான் ஓகேங்க. ஸோ இதையும் ஒரு ஸ்னாப் எடுத்துக்கோங்க. ஃபீச்சர் ஃபைல், தென் ஸ்டெப் டெஃபினேஷன் ஃபைல், அதே ஸ்னாப் எடுத்துக்கோங்க. நாளைக்கு எல்லாமே இது டே பை டே பண்ணுங்க. நான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் குக்கும்பர். நான் இன்னைக்கெல்லாம் அவ்வளோ எடுத்துருக்க மாட்டேன், பட் டைம் இருக்குன்னு எடுத்துட்டேன் பாருங்களேன். தென் ஸ்டெப் டெஃபினிஷன். ஓகே. Then so my test to run the class.
ஸோ அந்த லாகின் டாட் ஃபீச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பை டிஃபால்ட்டாக நிறைய பேருக்கு டெக்ஸ்ட் ஃபைலாக கிரியேட் ஆகும். ரைட் கிளிக் போயிட்டு ஸோ இந்த இன்டர்னல் எடிட்டர்ஸ் இருக்கும், அதில் எடிட்டர் ஆப்ஷன் கொடுத்து இந்த ஃபீச்சர் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அதுக்காக நான் சொல்ல வரேன். இதே சிம்பிள் ஜென்ரேட் ஆகும். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஸோ டுமாரோ சேம் 12:15